வாடகை தரணும். என்ன சொல்றீங்க? 20 ரூபா வாடகைனா ரொம்ப அதிகம். நாங்க 10 ரூபா வாடகை கட்டுறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரொம்ப கஷ்டப்படுறீங்களா? அப்ப வீடு காலி பண்ணிட்டு செய்து வேற எங்கேயாச்சும் போங்க. எஜமானி அம்மா, மழைக்காலம் வெறும் தொடங்க போகுது. இந்த நேரத்துல இப்படி சொன்னா நாங்க எங்க போவோம்? எனக்கு அதெல்லாம் தெரியாது. அடுத்த மாசத்திலிருந்து நீங்க 20 ரூபா வாடகை தரணும் அப்படின்னு சொல்லிட்டு குருவி அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. சாயந்தரம் நேரத்துல வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்த கோமல் கிளிக்கு ட்வீட்டி கிளி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிச்சு. அந்த குருவிகள் ரொம்ப பேராசையா நடந்துக்கிறாங்க. 20 ரூபாய் வாடகைன்னு சொல்றாங்க. நம்மளால எப்படி கட்ட முடியும்? நான் வேற இன்னும் 2 நாள்ல முட்டையிட போறேன். மழைக்காலம் வேற தொடங்க போகுது. நம்ம இனிமே எங்க போய் தங்குறது? ட்வீட்டி, நீ கவலைப்படாத, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். கடவுள் நிச்சயமா நமக்கு ஏதாச்சும் ஒரு வழி காட்டுவாங்க. இந்த நேரம் நீ எதை பத்தியும் கவலைப்படக்கூடாது. சாப்பிட்டு நிம்மதியா தூங்குவோம் அப்படின்னு அந்த 2 பறவைகளும் அன்னைக்கு ராத்திரி அவங்களோட வீட்டுல படுத்து தூங்க